அனைவருக்கும் அன்பு சார்ந்த வணக்கங்களை குறித்தாக்குகிறேன். பேசப்பணித்த தலைப்பு தமிழ் அழகான கம்பரின் பங்கு என்று. இந்த தலைப்பை நான் இருவேறு கோணங்களில் உற்று நோக்க முயல்கிறேன். தமிழ் குறித்தும் தமிழ் மரபு குறித்தும் கம்பன் தன் கவியிலே எண்ணற்ற கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். பூவுக்கு பூதாவே புதுத்தேனை உண்ணுகிற தேனீக்கள் போல பாவிக்கு பாதாவே கம்பன் கவியிலே செம்புலர் பெயர்நீ போல கனவு கிட்ட சில சான்றோர்கள் தான் அதற்கு சாட்சி. கம்பன் எதை சொல்ல முற்பட்டான் அது கலைகின்றது தமிழா. அவன் பேசிய அறத்திலும் அவன் பேசிய தீரத்திலும் அவன் பேசிய காதலும் எல்லாவற்றிலும் விஞ்சி நின்றது கம்பனின் தமிழ் மட்டும். கம்பனும் நம்முடைய அனைவருடைய வழக்கிலும் தன் தமிழால் கட்டிட்டு ராவன் புதியத்தை பதிவு செய்ய விளைவிடால் வெய்யோ மொழி தங்கேலி டி சோதிக்க பொய்யோ போனான் ஐயோ இவன் கடிகியது ஓ அழியா அளவுரைக்காட்டுகிறே அப்பணத்தை பதிவு செய்த போது கூட கம்பனின் தமிழ்தான் மேலும் காண சென்ற ராமனை கூட்டி வர வரவன் செய்கிறார். மக்களடி உடஜானே மக்களுக்கு மதிக்கெட்ட நான் பிளந்தானே கல்வினிக்க கழிந்த துயரானாக போகிறார். பாசனை விட்டு விட்டு புகழ் மடகை மட்டும் பார்க்கிறான். வந்தவன் தோழனுக்கு ஆபத்து என்று நெடுந்தெழுகிறான். போர் முரசு கொட்டியது புகழ் மட்டும் தன் கவியால் போர் முரசு கொட்டி தமிழில் பிரயாண தந்தது கம்பன். அவ்வளவு ஒரு வஞ்சம் நெஞ்சத்தில் கத்திக்கா பஞ்சிச்சுடு வீச்சுடு கல்லவ மனமுக்கே செஞ்சபிக கச்சபிக சீரடிகளாக்கி அச்சொலிர மச்சக்கத அன்னதனிங்கோ பைச்சிக்கத ரஞ்சனகள் வந்தாண்டே அந்த பஞ்சமகனுக்கு மட்டுமல்ல தமிழுக்கும் சடங்கு வார்த்தகன் கம்பன். அந்த சூழ்பலத்து வாக்கிலாகவே பிள்ளுக்கும் முதலின்றாலும் வீணுக்கும் விளையின்றாலும் பள்ளுக்கும் முத்தென்றாலும் அவனத்தை இதழ் கற்றாலும் சொல்லக்கும் பொருளப்பானால் நெல்லுக்கும் உள்ளென்றாலும் நேர் உழைத்து நான் கற்றேன் என்று சீதனின் அழகை மட்டுமல்ல தமிழின் அழகையும் கூட்டி பிடித்தவன் கம்பன். உறங்குகின்ற கும்பகரங்கள் இருட்டுகிற போது உறங்குகின்ற கும்பகரணம் உறக்குவாரின் முறையே கம்பன் எழுப்பியது கும்பட மட்டுமல்ல ஆன்மீக மோகத்தை அடிமைப்பட்டு கிடக்கும் நம்மகிட்டா. இப்படி கம்பன் தமிழை உருவம் புறத்தை உயர்த்தி பிடித்து தமிழ் மரபை மறுபுறத்தில் இருக்கிறார். அபஜடக்கம் என்பது ஆன்மீகத்தில் இல்லாத அது தமிழ் மரபுக்கே உரியது. ஓசை பெற்று உயர் பார்க்கிறற்று ஒரு பூசையின் உற்றமும் நக்குது முக்கென ஆசை பெற்று அறியே மற்றும் இக்காசியில் கொட்டத்து ராமன் கதையரோ என்று அபஜடக்கத்தோடு காப்பியத்தை தமிழ் மரபோடு துறக்கிய கம்பன் பல்வேறு இடங்களில் வான்மீகத்திலிருந்து வார்ப்பட்டு தமிழ் மாதகின்ற மண்ணிலே முயற்கான் தமிழென்றார். அதற்கு முத்தாய்ப்பாக ஒரு இடத்தை மட்டும் சொல்லி என் உரைத்து தருகிறார். இக்கிந்தாகத்தில் வாயில் வகை நடக்கிறோம். சுக்ரீவன் தான் சொந்ததை நடந்து அங்கு அரண்மனையிலே அந்த புறத்தையே விளையாடுகின்ற போது இன்னுமையின் கடலுக்கே நன்றி கொண்டு அக்கிடை நாவத்து ஒன்றும் வைத்தி சிதைத்து உரை பொய்த்து உலா ஒன்று நீக்குதல் குற்றத்தில் நீங்குமா என்ற பொறுமையின் கடலே வெடிக்கெழுந்தது எரிமலை சொல்லவா வேண்டும். வெடிக்க கிளம்பினான் நக்குவன். விதிக்கும் விதி சேர்த்தேன் என்று சொன்னவில்லாதவனும் வேகத்தோடு போகிறான். பூம்பரதனும் ஊடுசே அம்பு போன்றவன் போகிற வேகத்தை பார்த்து ராமனின் பானமாகவே எம்பன் நக்குவனை காட்டுகிறான். போன நக்குவன் தாரகி பார்க்கிறான். வான்மியின் நாட்டிய தாரகோ அரைமுறை ஆடையோடு மது மயக்கத்திலே சுக்ரீவன் தனியாக இருந்து விடைகொடுத்தான். இது தமிழ் வரணுடையதா பார்த்தான். மங்கள அணியை நீக்கி மனிதனி துறந்து வாச பொங்கல் கோதை மாற்றி குங்குமம் சாந்தம் கொட்ட குங்குமன் மொழிகள் போக கழுகுடு வரைய பூத்த நங்கையை கண்டவர்கள் பஜனங்கள் பணிப்பணி பிரார்த்தனை சொல்லி ஒரு வானர பெண்ணுக்கு கூட தமிழ் மரபை புகுத்தி தமிழ் மரபை தூக்கி பிடித்தார்.
நீங்கள் சிந்தித்து பாருங்கள். தன் தாயை நினைத்து தாயை பார்த்து தன் கண்களிலே அப்படியே கண்ணீர் அருகி சூழ நின்றார் என்றார். மக்கள் நீதிக்கு மனிதனில் இருந்து கணினோடு புகழ்ச்சிப்பட்ட நங்கையாக அவன் காட்டிய தந்தை மரபுதான் வாணிகின்ற இதயத்தின் கூட கத்தனா கோர்த்து நின்றது. ஆனால் ராமனிடமிருந்து புறப்பட்ட அம்பாச்சிருந்த லக்குவன் தானை பார்த்தேன் என்று சொன்னான். அந்த தமிழ் மரபோடு கம்பல் தாரகை அடைத்து காட்டிய விதம்தான். இப்படி கம்ப கடலிலே ஒரு சேர தமிழும் தமிழ் மரபும் தமிழரின் இடத்தை அடங்காலும் கிளம்பி இருக்கு. அந்த கம்பக்கடலில் எந்த புதிய நீங்கள் எடுத்து பார்த்தாலும் கம்பனுடைய தமிழும் தமிழுக்கே ஆதாரமாகிய தமிழரின் மரம்தான் இருக்கிறது. எனவே தமிழுக்கு கம்பன் அடையாளமானான், கம்பனுக்கு தமிழ் அடையாளமானான் என்று சொல்லி கம்பன் பணிகின்று கம்பன் பாடி பறந்த தமிழை நாம் அனைவரும் பேசி பரவோம் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.